வானில் பறந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பறந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். திருப்பாடல்கள் 123 2வது இறைவார்த்தை. பணியாளர் தன் எஜமானின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருப்பார். வேலையால் தன் தலைவன் தரும் கூலிக்காக காத்திருப்பார். படைவீரன் தன் அரசனுடைய கட்டளைகளை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பான். அதுபோல நம் தலைவர், நம் எஜமான், நம் அரசர், நம் தந்தை, நமது ஆண்டவரை நம் கண்கள் நோக்கி இருக்கும். ஏன் நம் கண்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இருக்கிறது? ஏன் அவரின் இரக்கத்திற்காக காத்திருக்கிறது? உன் கடன் பிரச்சனைகள் தீரவா? உன் குடும்ப கஷ்டம் நீங்கவா? உன் மனக்குறைகள் தீர வேண்டியா? உன் பாவங்கள் கழுவப்படவா? உன் காயங்கள் மறைய வேண்டியா? உன் மகன் மகளுக்கு இருக்கின்ற தடைகள் நீங்கவா? உன் கணவன் மனைவி மனமாற்றத்திற்காகவா? உன் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவா? உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா? மகனே, மகளே, அவர் உன்மீது இறங்கும் வரை அவரையே உன் கண்கள் நோக்கி இருக்கட்டும். அவரிடமிருந்தே உனக்கு இரக்கமும் மன்னிப்பும் விடுதலையும் வாழ்வும் அருளும் ஆசீரும் உண்டாகும். ஆமீன். தலைவா